வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். ஸ்ரீ கற்பக விநாயகரின் திருப்பாதம் பணிந்து எல்லா உயிர்களும் இன்பமுடன் வாழ நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என்ற பொன்னான வரிகளுடன் வருகின்ற 14/4/2025 வரக்கூடிய விஸ்வவசு வருஷத்துடைய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டின் முதல் மாதமான சித்திரை மாதத்தின் ரிஷப ராசிக்காரர்களுக்கான சித்திரை மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த சித்திரை மாதம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மேச ராசியில் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டம் தான் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய கால அளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற 14/4/2025 வருகின்ற 14/5/2025 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் சித்திரை மாதமாக இருக்குது. ஸோ இதில் முக்கியமான கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய 26/4/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சி நடக்குதுங்க. அதாவது உங்கள் ராசிக்கு 11ஆவது ராசியான மீன ராசியில் இருந்த ராகு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான கன்னி ராசியில் இருந்த கேதுவானவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அடுத்ததாக வருகின்ற 30/4/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்த புதன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மேசராசிக்கு பயிற்சி அடைகிறார். அடுத்ததாக வருகின்ற 11/5/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகி, அதாவது உங்கள் ஜென்ம ராசியில் இருந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் இந்த குரு பயிற்சி பலன்களை நம்ம அடுத்த பதிவுகளில் பார்ப்போம். குரு பயிற்சி பலன்ற பதிவில் தனிப்பட்ட முறையில் பார்ப்போம். அடுத்ததாக மற்ற முக்கிய கிரகங்களான உங்கள் ராசிக்கு செவ்வாய் 3ஆம் இடத்துலையும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கும்பத்தில் சனியும் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த கிரகநிலைகள் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான உச்ச நிலையில் மேசராசியில் பயணிக்கின்றார்ன்றனால ரொம்ப நாளாக வீடு வாங்கலான் இருக்கேன், இடம் வாங்கலான் இருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணங்களோடையும் சிந்தனைகளோடையும் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இடைப்பட்ட காலங்களில் இந்த சித்திரை மாதத்தில் இடம் வாங்குறதுக்கு ரொம்பவே ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு இடம் விற்காமல் கிடக்கு சார் அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு இடம் விற்பனை ஆகிறதுக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி ஒரு இடத்த விற்றுட்டு வாங்குவதற்கு இந்த காலகட்டம் சித்திரை மாதம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக உங்கள் குடும்ப வாழ்க்கை, மனைவி, பிள்ளைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வரக்கூடிய குருவானவர் குடும்பத்தில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை, பிள்ளைகளோட ஒரு ஒற்றுமை, மனைவி பிள்ளைகளோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒற்றுமை இதெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு குரு பலன் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். குரு பலன் அப்படின்றது திருமணத்துக்கு பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு குரு பலன் கூடிவிட்டது அப்படின்னே சொல்லலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான ஏற்பாடுகள் மிக சீக்கிரமாக தீவிரமாக நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்றதுனா வண்டி வாங்கிறதுக்கும் சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இல்லை வண்டி, வீடு, வாகனங்கள் விற்காமல் கிடக்கிறது விற்பனை ஆகிறதுக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இடம் வாங்கிறதுக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது. விற்றுட்டு இடம் வாங்குவதற்கு ரொம்பவே ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்குது. வீடு கட்டுறதுக்கும் சரி, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் சரி. இப்போ வண்டி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பழைய வண்டியை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் போட்டு ஒரு புது வண்டியாக வாங்குறதுக்கான அமைப்புகள் அப்படின்றது சாதகமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இந்த 3ஆம் இடத்து செவ்வாய் அப்படின்றது ஒரு வீடோ வண்டி வாகனமோ விற்பனை செய்வதை குறிக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்க சூரியன் அப்படின்றது வாங்குவதை குறிக்கும். ஸோ ஒரு பொருளை விற்றுட்டு ஒரு பொருள் வாங்குவதற்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் இருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த மாணவர்கள் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு அப்படின்றது கல்விக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குது. நிச்சயம் படிப்பில் ஒரு அக்கறை செலுத்துவீங்க, கவனம் எடுத்து படிப்பீங்க, ஒரு நல்ல மதிப்பெண்கள் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் யாரெல்லாம் வெளிநாடு போய் தொழில் தொடங்கணும், வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் சிந்தனைகளோடு இருக்கீங்களோ
அவங்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு அற்புதமான சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான ஜலராசியில் பயணிக்கிறாருங்க, மீன ராசியில் இருக்கார். ஸோ இது வெளிநாடு போகிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த காலகட்டம் சொல்லலாம். அதே மாதிரி இந்த சனி வந்து ராகுவோடு சேர்ந்து சூரியனை பார்வை பெறார். இந்த சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறனால விரயத்தில் இருக்கிறன்ற காரணத்தினால நிச்சயமாக வெளிநாடு போயே ஆகணுன்ற ஒரு எண்ணங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் ஃப்ளைட் ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். மற்றபடி ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் தொழிலுக்குன்னு ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, தொழிலுக்குன்னு ஏதாச்சும் மூலப்பொருட்கள் வாங்குறது, ஏதாச்சும் இடமாற்றம் செய்கிறது அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் கடை ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன், ஸோ தொழில் ரீதியான ஏதாச்சும் ஒரு விரயங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஒரு ஆதாயம் தரக்கூடிய ஒரு விரயங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த சித்திரை மாதம். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை உச்ச சூரியனை பார்வை செய்கிறார். அப்போ தொழிலுக்கான ஒரு விரயங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியனை ராகுவோட சேர்ந்த இந்த சனி பார்வை செய்கிறனால தாய் தந்தையோரோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. பெற்றோர்களுடைய ஆரோக்கியம் ரீதியான ஒரு சின்ன வைத்திய செலவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு வித ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்கன்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு இதோட இதுலேருந்து முழுசாக விடுபடுவீங்கன்னே சொல்லுவேன். ஏன்னா போன பங்குனி மாதத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் ஒரு பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய 26/4/2025க்கு பிறகு முழுமையாக கொஞ்சம் விடுபடுவீங்க, அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ போன பங்குனி மாதத்துலேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருந்தது அப்படின்னு கொஞ்சம் உங்களோட ஒப்பீனியனை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மறக்காமல் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்டில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கிறவங்க உங்கள் பிறந்த தேதி நேரத்தோடு குறிப்பிட்டு தெரிவிக்கணும். நம்ம சேனலுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாத பயிற்சியின் போது ஒரு சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வரேன். அந்த தேதிகளில் பிறந்தவங்க நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வண்டி வாகனங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். பேச்சு இல்லை மற்றவங்களோட சண்டை பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஏதோ மன ரீதியாகவோ இல்லை உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ அந்த குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். ஜனவரி மாதம் 14, 15 இந்த தேதிகளில் பிறந்தவங்க, அதே மாதிரி மார்ச் மாதம் 8, 9, 10, 14, 15 இந்த தேதிகளில் பிறந்திருக்கோங்க. அதே அடுத்ததாக மே மாதம் 14, 15 இந்த தேதிகளில் பிறந்திருக்கோங்க. அடுத்ததாக ஜூலை மாதம் 16, 17 இந்த தேதிகளில் பிறந்தவங்க. அடுத்ததாக செப்டம்பர் மாதம் 17, 18, நவம்பர் மாதம் 16, 17. ஸோ இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வண்டி வாகனங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றவங்களோட பேச்சில் ஒரு பொறுமை, நிதானம் அப்படின்றத கடைபிடிங்க. ஸோ முன்கோபம், பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக்குங்க. ஸோ இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த தேதிகளில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் அடுத்த மாத பயிற்சியின் போது உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தோடு குறிப்பிட்டு பதிவிடுங்க. ஸோ நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கான விஸ்வவசு வருஷத்துடைய சித்திரை மாத பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம்.